ஸோ அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் அவங்க கடன் அடைச்சி பலன் பெற்றன்னு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் அதை தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு இது ஒரு பொக்கிஷ பதிவாக இருக்கணும்னு உங்கள்கிட்ட நான் ஒவ்வொரு மாதமும் கேட்டுட்டு வரேன். நீங்களும் ரொம்ப அழகாக அதனுடைய தாத்பரியத்தோடு சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இந்த மாதம் மைத்ரேய முகூர்த்தத்தோட தேதி, நேரம், எப்படி கடனை அடைப்பது? இந்த முறை வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்திற்கு ரொம்ப சிறப்பான மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்கிறது. அப்ப மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் தீரும் பொழுது அவருடைய பிறவி கடனுமே தீருவதற்கு சமமானது. ஏன்னா பிறவி கடன் இருந்தாதான் பித்ரு நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த டைம் உகந்ததா? அதுக்கு ஏதாவது பண்ணலாம்? ரொம்ப அழகா சொன்னீங்க. கடனுக்கும் சொன்னீங்க, அதே மாதிரி முன்னோர்களுடைய வழிபாடு எப்படி அந்த டைம்ல பண்றதுன்னு சொன்னீங்க. வெகு சிறப்பான பதிவா இருந்து. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் என்னன்னா மைத்ரேய முகூர்த்தம். மைத்ரேய முகூர்த்தம் இந்த மாதம் எப்போ வருது? நம்ம ஒவ்வொரு மாதமும் மைத்ரேய முகூர்த்தம் மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக எல்லாருடைய கடனும் அடையணும். ஆனால் கடன் இல்லாத மனுஷங்களே இல்லை. ஸோ அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் அவங்க கடன் அடைச்சி பலன் பெற்றன்னு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் அதை தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு இது ஒரு பொக்கிஷ பதிவாக இருக்கணும்னு உங்கள்கிட்ட நான் ஒவ்வொரு மாதமும் கேட்டுட்டு வரேன். நீங்களும் ரொம்ப அழகாக அதனுடைய தாத்பரியத்தோடு சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இந்த மாசம் மைத்ரேய முகூர்த்தத்தோட தேதி, நேரம், எப்படி கடனை அடைப்பது? அதாவதுமா, நம்ம மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றிய ஒரு தனிப்பதிவை நம்ம தந்திருக்கோம். அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்றத நம்ம தந்திருக்கிறோம். இந்த முறை வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்திற்கு ரொம்ப சிறப்பான மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கு 8வது 9வது ராசிகளான விருச்சிக ராசியிலும் அதாவது பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலும் சூரியன் கரெக்டாக சஞ்சாரிக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் வருது. பொதுவாக நம்மளுடைய கடன் சுமைகள் எல்லாமே சொல்லக்கூடிய ராசியே விருச்சிக ராசி தான். இதனுடைய அடிப்படையை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கடன்ல இருந்து என்ன ஆகலாம்னா நிச்சயமா வெளியில வரலாம். இப்போ இந்த முறை வந்திருக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னாலே நம்ம 2 நட்சத்திரத்தை மறக்கவே கூடாது. அஸ்வினி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம். இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. மாதத்துல இந்த 2 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையுமே கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம்? கடன் அடைக்கலாம். அப்போ நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், அஸ்வினி நட்சத்திரம், அதற்கு பிறகு மேஷ லக்னம், அதே போல அனுஷ நட்சத்திரம், விருச்சிக லக்னம். இந்த 2 லக்ன டைம்குள்ள நாம கொடுக்கும் பொழுது என்னதான் அங்க நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இப்போ இந்த நேரத்துல நாம கொடுக்கக்கூடிய தொகை இருக்கு இல்லையா, இது இந்த 8ஆம் பாவத்திற்குரிய பலன்களை குறைக்குதுன்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா, நம்ம சேகரிக்கிற பணத்தை ஒரு மருத்துவத்திற்கோ அல்லது தேவையில்லாத விரயத்திற்கோ இழப்புக்கோ இந்த பணம் என்ன பண்ணாதுன்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு போகாது. நம்ம மைத்ரேய முகூர்த்தத்துல கடனை அடைக்க நமக்கு தேவையில்லாத வழிகளில் செலவழியக்கூடிய அமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்றது தான் மைத்ரேய முகூர்த்தத்துல அடைங்கன்னு சொல்றது. அப்போ எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் மைத்ரேய முகூர்த்தத்துல அடைச்சா சரியாயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு அதிக வினை, அதிலும் தீய வினை இருக்கும் பொழுது கண்டிப்பா அவருக்கு மருத்துவ செலவு, மாறி 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 பண இழப்புகள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இந்த இழப்புகளை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்கிறது. அப்ப மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் தீரும் பொழுது அவருடைய பிறவி கடனுமே தீருவதற்கு சமமானது. ஏன்னா பிறவி கடன் இருந்தாதான் அவரால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஜென்மத்துல அவர் கடனாளியா இருப்பார். ஏன்னா கடன் பெற்றவரை நம்ம என்ன வார்த்தையால சொல்லுவோம்? கடனாளி அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம், சொல்றோம். அப்போ அந்த கர்ம கடனை குறைக்கக்கூடிய பொறுப்பு இந்த 2 நட்சத்திரத்திற்கும், நான் சொன்ன அந்த 2 லக்னத்துக்கும் என்ன பண்றது இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி என்பது மைத்ரேய முகூர்த்தம் வருகிறது. கரெக்டா மேஷ லக்னத்துடைய அந்த இருப்பு நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2:38 மதியம் 2:38 4:20 என்னவாகுது அப்படின்னா இந்த மேஷ லக்னமானது இருக்கிறது. இந்த லக்னத்துல நாம கடனை செலுத்தும் பொழுது
நிச்சயமா நமக்கு வந்து கடன் குறையிற வாய்ப்பு உண்டு. இதுக்கு இன்னும் ஒரு படி இந்த வாய்ப்பை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வங்கிகள் எல்லாம் பணம் கட்டுற வாய்ப்புகள் வந்து மற்ற மைத்ரேய முகூர்த்த காலகட்டங்கள்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா மாறி மாறி வரும், ஈவினிங் வந்துடும். பட் இது வந்து கரெக்டா அந்த மதிய நேரத்தை குறிப்பிட்டு வந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை அனைவருமே என்ன பண்ணிக்கணும்னா சரியா பயன்படுத்திக்கணும்ன்றத சொல்றேன். அதை தாண்டி இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்பது அஸ்வினி நட்சத்திரத்தை சம்பந்தப்பட்டு வருவதினால் ஒரு முறை கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்துவிட்டு, கந்தகுரு கவசம் பாராயணம் செய்ய ஒரு 20 நிமிடம் ஆகும். அந்த 20 நிமிடம் கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்துவிட்டு பின் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம வந்து கடன் தொகையை அடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஏன் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்யணும்னு சொல்றேன்னா, எல்லா கவசத்தை விட நம் வினைகளை குறைக்கணும்னு முருகப்பெருமான்கிட்ட தமிழ் மொழியில அழகிய வார்த்தைகளால தொடுக்கப்பட்ட ஒரு மந்திரம் தான் கந்தகுரு கவசம். அதுல என்னன்னா, என்னுடைய பிழை அனைத்தையும் யான் அறியேன், எனக்கு தெரியல, ஆனா நான் இவ்வளவு கடினப்படுகிறேன் அப்படின்றத முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டும் பொழுது நிச்சயமா முருகப்பெருமான் நமக்கு கை தூக்கி விடுவதற்கு உதவி செய்வார். அப்ப இந்த கந்தக்கூறு கவசம் படிக்கும் பொழுது, கந்தன் என்றால் செவ்வாய், குரு என்றால் செவ்வாயை நீச்சப்படுத்தக்கூடிய கிரகம். அந்த பேர்லயே என்ன இருக்குன்னா செவ்வாயை நீச்சப்படுத்துற தன்மை இருக்கு. அப்ப செவ்வாய் உச்சமானதான் அவங்களுக்கு கடன். அப்ப கந்தகுரு கவசம் படிக்கிறவங்களுக்கு இந்த பிறப்புல என்ன இருக்காது? கடனே இருக்காது. அதை முக்கியமா சொல்லணும்னா குரு கவசம், அதாவது மற்ற கவசங்கள் நிறைய நம்ம முருகனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா திருப்புகழ் இருக்கு, கந்த சஷ்டி அப்படின்னு இருக்கு. இப்ப கந்த சஷ்டி அப்படின்றது நோயை குறிப்பது. ஆனா கந்த குரு என்பது குரு பகவானையே குரு பகவானாகவே முருகனை நிலைநிறுத்தி தன்னை பார்க்க வைப்பது. அப்போ என்னைக்குமே குரு வந்து மாணவன் தப்பு செய்தால் கூட என்ன பண்ணுவார்னா அதை திருத்தி மன்னிக்கணும்னு நினைப்பாரே தவிர இது குருக்குரிய தனிப்பட்ட குணம். அவர் வந்து வீம்பு பண்ண மாட்டார். ஆனா செவ்வாய்க்குரிய குணம் என்னன்னா பிடிவாதம், திரும்ப திரும்ப நமக்கு வைராக்கியமா அடிக்கிறது, இதெல்லாம் செவ்வாய்க்குரிய குணம். அப்போ குரு பகவான் வளருகிற பொழுது செவ்வாய் பகவானுடைய வலு குறைகிறது என்பதை உணர்த்தக்கூடிய சான்றுதான் கடக ராசியில செவ்வாய் நீச்சமாகி குரு உச்சம் அடைகிற தன்மை. இந்த கடக ராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிற பொறுப்பை நமக்கு சொல்றதுதான் கந்தகுரு கவசம். அப்போ இந்த கரெக்டா இந்த கார்த்திகை மாதம் காலகட்டங்கள்ல, மார்கழி கிட்டத்தட்ட நெருங்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த கந்தகுரு கவசத்தை நம்ம முழுமையாக பாராயணம் செய்து இந்த கடனை அடைச்சோம்னா சிறப்பான மாற்றம் இருக்கும். இதுல வந்து எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அதை படிச்சுட்டு அடைக்கும் பொழுதே ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறத கண்டிப்பா பார்ப்பீங்க. நம்மளுடைய மனம், செயல், உடல் எல்லாமே முருகனுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் இருக்கிறத கண்கூட பார்க்க முடியும். நிச்சயமா குருஜி. இப்ப இந்த கந்தகுரு கவசம் பாராயணம் நீங்க சொல்லும் பொழுது நீங்க பர்டிகுலர் அந்த முகூர்த்த டைம் சொல்லியிருக்கீங்க, அந்த டைம்குள்ளதான் பாராயணம் பண்ணணும். ஆமா, ஏன்னா அந்த டைம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வினைகளை குறைக்கக்கூடிய நேரம். கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்து முடிக்க 20 நிமிடம் ஆகும். இது நமக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். 20 நிமிடம் முடிச்சுட்டு நம்ம 2 மணி நேரத்துக்குள்ள தாராளமா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கடனை அடைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப அந்த நிறைய கந்தகுரு கவசத்தினுடைய வரிகளை வந்து உள்ளார்ந்து படிக்கும் பொழுது நிச்சயமா நல்ல பலன்கள் இருக்கும். 8 திக்குகளுடைய பாதுகாப்பும் என்ன பண்ணுதுன்னா கந்தகுரு கவசம் நாங்க கொடுக்குது. குரு பார்வை வேணும், முருகனை வணங்குபவர் குரு பார்வை கிடைக்கணும், முருகனே குருவா இருக்கணும்னா கந்தகுரு கவசம் தான் சிறந்த பலன். எல்லாருமே கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கந்தகுரு கவசத்தை படிக்க நல்ல பலன் உண்டு. அப்புறம் ஒரு சிறு சந்தேகம் இதில், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது பித்ரு கடன் இருந்தால் தான் ஒரு மனிதருக்கு வந்து கடன், அதனால தான் நம்ம கடனாளின்னு சொல்கிறோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இப்போ பித்ரு கடனை நம்ம அடைக்கணும் அப்படிங்கும் பொழுது, இப்போ கடன் அடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பணத்தை கொண்டு நம்ம பேங்க்லேயோ இல்லை வட்டி கட்டுறோமோ இல்லை ஜுவல் எடுக்கிறோமோ அது இந்த டைமில் செஞ்சாலும் பித்ரு கடன், பித்ரு நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த டைம் வந்து உகந்ததா? அதுக்கு ஏதாவது பண்ணலாமா? அதாவதுமா, பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சூரிய சந்திரருடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த பூமியில எந்த பரிகாரமுமே ஜெயிக்காது. அதாவது இந்த பூமியை வந்து பாதுகாத்து அருள்பவர் யார் என்றால் சந்திர பகவான் மட்டும்தான். நம்ம எல்லாமே மனிதர்களாக இன்னைக்கு இருக்கிறோம். எல்லா கிரகத்துடைய இயக்கங்களும் யார் மேல பட்டு பூமிக்கு திரும்புதுன்னா சந்திரன் மேல பட்டு தான் அந்த கதிர்வீச்சை நமக்கு என்ன பண்றாரு, பூமியில சந்திர பகவான் செலுத்துகிறார். அதனால தான் 27 நாள்ல கிட்டத்தட்ட எல்லா நட்சத்திரங்களையும் அவர் என்ன பண்ணிடுறாரு, சந்திர பகவான் ஒரு மாதத்துக்குள்ள சுற்றி வந்து விடுகிறார். அப்போ நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்ற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா சந்திரன் கிட்டையும் சூரியன் கிட்டையும் தான் என்ன இருக்கிறது. இந்த 2 கிரகம் இல்லைன்னா இந்த உலகமே என்ன பண்ணி போயிடும், ஸ்தம்பித்து போயிடும். அப்போ இந்த இடத்துல இந்த 2 கிரகங்களுடைய மறுவடிவம் பூமியில யாருன்னா அப்பா அம்மா.
அப்பா அம்மாவிடம் ஆசீர்வாதம் பெறாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் வெற்றி அடைதல் கடினம். இந்த காலகட்டத்தில் ஆரம்பமே நமக்கு என்ன ஆகுதுன்னா தனி கொடுத்தனம் ஆயிடுது. இன்னைக்கெல்லாம் பெரியவர்கள் இருக்கிறதும் இல்ல, பெரியவர் ஒரு காலகட்டத்துல காலை எழுந்து வந்த உடனே அப்பா அம்மா உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ன்ற ஒரு நடைமுறை இருந்ததா இல்லையா? காரணம் என்னன்னா, உயிர் கொடுத்தவன் தந்தை, உடல் கொடுத்தவள் தாய். இது ரெண்டும் நல்லா இருந்தாதான் மற்ற எந்த கிரகத்துடைய சுகபோகத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், முழுமையா அனுபவிக்க முடியும். அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மாவை நிறுத்தி செய்யக்கூடிய பூஜைக்கு தான் எந்த ஒரு பரிகாரத்திலுமே வெற்றி உண்டுன்னு சொல்லப்பட்டதுக்கான காரணம். இப்போ பிதிர்தோஷம் இருக்கும்பொழுது என்ன நடக்கும்? அப்பா அம்மா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை விட்டு விலகி இருப்பாங்க, இல்ல யதார்த்தமாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா விலக்கி வைத்திருப்போம், இல்ல அவர்களுக்கு மரண தருவாய் அப்படின்ற நிகழ்வுகள்லாம் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய காலகட்டத்துல மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை கரெக்டா பாராயணம் செய்யும் பொழுது முழுவதுமாக அந்த சாபத்திலிருந்து நம்ம வெளியே வரலாம். படிப்படியான மாற்றங்கள் கிடைக்கும். அல்லது ரொம்ப பித்ருக்கள் மரணப்பிடிக்கு போனாங்க, ரொம்ப அதிகப்படியான நோயால இறந்தாங்க, நான் பார்த்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், பட் நோயாலையும் விபத்தாலையுமே அகால மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம் கரெக்டாக வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா மிருத்யுஞ்சய யாகம் செய்ய நிச்சயமா அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதற்கு பிறகு படிப்படியாக உயர்வார்கள்மா. சிறப்பு சிறப்பு குருஜி, ரொம்ப அழகா சொன்னீங்க. கடனுக்கும் சொன்னீங்க, அதே மாதிரி முன்னோர்களுடைய வழிபாடு எப்படி அந்த டைம்ல பண்றதுன்னு சொன்னீங்க. வெகு சிறப்பான பதிவா இருந்தது. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 25, 26, 27 இந்த 3 நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி அவர்கள் எடுக்கிறாங்க. ஆன்லைன் வகுப்பா இது நடக்க இருக்கு. ஸோ இந்த வகுப்புல யாரெல்லாம் கலந்துக்கணும், பண ஈர்ப்பு விதியை நானும் கத்துக்கணும், என்கிட்ட பணம் வருது அதை தக்க வச்சுக்க முடியல, வீண் விரைய செலவு ஆகுது, அதுக்கு நான் என்னென்னலாம் விஷயங்களை தவிர்க்கணும், என்னென்ன விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கிளாஸ்ல கலந்துக்கோங்க. இது ஒரு மிக முக்கியமான வகுப்பு. இந்த வர இருக்கின்ற 2025 அந்த புது வருஷம் உங்க எல்லாருக்கும் நல்லபடியா அமையணும். அந்த புது வருஷத்துல உங்க லைஃப் எப்படியெல்லாம் மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்லாம் இந்த வகுப்புல குருஜி அவர்கள் சொல்லித்தர இருக்காங்க. ஸோ இந்த வகுப்புல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 25, 26, 27 ஆன்லைன் வகுப்பு தவற விட்டுறாதீங்க. வீடியோல நம்பர் இருக்கு, இந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.